ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பீர்கள். ஜெபிப்போம். தலைமுறை தலைமுறையாக எங்களை தாங்கி வழிநடத்தி வருகின்ற சர்வ வல்லமையுள்ள பிதாவே, மகிழ்ச்சியான ஜூலை மாதத்தின் 4ஆம் நாளுக்காக காலை நேரத்திற்காக மனதார உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் ஆசீர்வாதமாக தந்த இந்த வீட்டிலே வாசம் செய்கின்ற திரு இயேசுராஜ் அவர்களுக்காக, திருமதி ரேவதி அவர்களுக்காக, கர்த்தர் கிருபையாய் தந்த 2 செல்ல பிள்ளைகளுக்காக உளம் நிறைந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற பக்தி வைராக்கியத்தோடும் பாசத்தோடும் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டி இருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி. அன்பு சகோதரரையும் சகோதரியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து குறித்த காலங்களிலே பிள்ளை செல்வங்களை தந்து குடும்ப வாழ்வினை முழுமையாக்கினபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்பு பிள்ளைகள் ஜெஃப்ரின்காக, ஜெபினேஷ்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அன்பு மகன் ஜெபினேஷ் தன்னுடைய பிறந்த நாளை கண்டு இன்னும் ஒரு புதிய ஆண்டிற்குள்ளே பிரவேசிக்க தெய்வம் சித்தம் கொண்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். அம்மா அப்பாவுடைய கரத்திலே சின்ன குழந்தையாய் பிறந்த நாள் முதற்கொண்டு 9 வருடங்கள் மகனை அற்புதமாய் பாதுகாத்து 9 வருடங்களை நிறைவு செய்து 10வது ஆண்டிற்குள்ளே பிரவேசிக்க மகனுக்கு கிருபை தந்தபடியினால் நன்றி. தந்த உடல் வளர்ச்சிக்காக, உள்ளத்தின் வலிமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதுவரையிலும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பெரியவர்களை மதித்து ஆலய வாஞ்சையுடைய மகனாய், ஆண்டவரை நேசிக்கிற மகனாய், கல்விக்கூடங்களுக்கு சென்று சிறந்த முறையில் கல்வி கற்கின்ற மகனாய் மகனை கர்த்தர் நடத்தி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இனிமேலும் நடத்துவீர், அதற்காக நன்றி. லீபுரம் CSI திருச்சுவையின் சார்பிலே போதுகராக வந்து மகிழ்ச்சியோடும் ஜெபத்தோடும் மனநிறைவோடும் அன்போடும் மகனுக்கு பிறந்த நாள் வாழ்த்தினை சொல்லி ஜெபிக்க கர்த்தர் வாய்ப்பு தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்ற கர்த்தருடைய வசனத்தின்படியே மகனுக்கு நீடித்த ஆயுசு நாட்களை, நிறைந்த சமாதானத்தை, தீர்க்க ஆயுசை கொடுப்பீராக. இப்புதிய ஆண்டிலே புதிய நன்மைகளை, புதிய ஆசீர்வாதங்களை, புதிய கிருபைகளை, புதிய திறமைகளை ஈவுகளாய் தந்து கர்த்தர் மகனை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். மகனுடைய உடன்பிறப்புக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளையையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். 2 பிள்ளைகளும் கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாய், கர்த்தருடைய சமாதானத்திற்கு பாத்திரமான பிள்ளைகளாய் வாழ்ந்திட வளர்ந்திட உதவி செய்கிறேன், அதற்காக எல்லா தீமைகளுக்கும் பிள்ளைகளை நீங்கள் ஆக்கி விடுவிக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் பள்ளி சென்று திரும்பும் போது பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாக்கிறேன். வீட்டிலே ஓடி ஆடி விளையாடுகின்ற போதும் பல தீமைகளுக்கும் தப்புவிக்கிறேன், அதற்காக ஸ்தோத்திரம். நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். பிள்ளைகளுடைய ஒவ்வொரு நாள் வளர்ச்சியையும் கண்டு பெற்றோரும் பெற்றோரின் பெற்றோரும் உறவுகளும் மனமகிழ்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்ல கர்த்தாவே நீர் அனுகிரகம் செய்வீராக. பிள்ளைகளுடைய தந்தைக்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தின் தலைவராக இருந்து மனை மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பொறுப்போடு நிறைவேற்ற தெய்வம் அனுகிரகம் செய்கிறீர், அதற்காக நன்றி. உடைய மகனுக்கு தந்த தொழில் துறைக்காக ஸ்தோத்திரம். அன்று ஈசாக்கு உதவி விதைத்தார், கர்த்தவரை 100 மடங்கு ஆசீர்வதித்தார் என்று பைபிளிலே வாசிக்கிறோமே. அப்படியே உடைய மகன் ஜெபத்தோடு செய்கின்ற தொழில்துறையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் 100 கிடைக்க போக்கிலும் வரத்திலும் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும். அன்பு சகோதரியும் கணவரோடு இசைந்து குடும்பத்தை பொறுப்பாக, பொறுமையாக, கருத்தாக, கவனமாக, கரிசனையோடும் ஜெபத்தோடும் நடத்துவதற்கு ஞானமும் உணர்வும் உள்ள இதயத்தை தந்திருக்கிறீரே, நன்றி. தொடர்ந்து இருவருக்கும் நல்ல உடல் சுகம் தார், உள்ளத்தின் சமாதானத்தை கிருபையாய் தார். இந்த மகிழ்ச்சியான நிகழ்விலே பங்கு பெறும்படியாய் ஜெபத்திலே வந்திருக்கின்ற பங்கு பெறுகின்ற அருமையான உறவுகளுக்காய் ஸ்தோத்திரம். சிறப்பாக அன்பு தகப்பனார் திருவாளர் திரு தேவமனோகரன் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மனைவிக்காக நன்றி. கர்த்தர் கிருபையாய் தந்த ஏனைய பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் தனித்தனியாய் பேர் பேராய் சந்தித்து ஆசீர்வதி. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள் என்ற வசனத்தின்படி முதியோர்கள் எங்களோடு இருப்பது ஆசீர்வாதம் அல்லவோ. கர்த்தருடைய பிள்ளைகளை நடத்தும், அவர்களையும் ஆண்டவருடைய பலத்தினால் நிரப்புவீராக. அன்பு சகோதரியினுடைய குடும்பம் சார்ந்த உறவுகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதி. எல்லாருக்கும் தேவையான தெய்வீக நன்மைகளை தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே முதலியார்களின் மீது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் பராமரிப்புக்கும் ஜெபத்திலே பங்கு பெறுகிற எல்லாரையும் சிறப்பாக பிறந்த நாளை கண்டு
புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற அன்பு மகன் ஜெகதேஷையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இப்படி நீங்காத பிரசனம் விலகாத கிருபையும் எல்லாரோடும் மகனோடும் தங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து தாழ்மையாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேள்விதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் குடும்பத்தின் அங்கங்களோடும் சிறப்பாக பிறந்த நாளை காண்கின்ற அந்த மகனோடும் வாழ்வோடும் கல்வியோடும் வளர்ச்சியோடும் சுகத்தோடும் வரும் காலத்தோடும் நிரந்தரமாய் தங்குவதாக. ஆமென். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear David. Happy birthday to you. Happy long life to you. Happy long life to you. Happy long life, dear David. Happy long life to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless dear Debbie. Happy birthday to you. Okay, தெரியும். சரி கட் பண்ணி தாத்தாவுக்கு பாட்டிக்கு